ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் உங்களுக்கு இப்போ ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் இப்போ உங்களுக்கு ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு முழுக்க ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இப்போ இந்த வேலை என்ன வேலைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் செலக்ஷன் ஃபார் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஆஃப் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக் டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் பிகாம், பிபிஏ, பிபிஎம் கேண்டிடேட்ஸ் பாஸ்ட் அவுட் டியூரிங் 2021, 2022, 2023, 2024 அண்ட் 2025. இதில் நீங்கள் என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முழுக்க அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். தென் பிகாம், பிபிஏ, பிபிஎம் கேண்டிடேட்ஸ் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2021 2025 வரைக்கும் யார் பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நவரத்ன கம்பெனி. இது முழுக்க ஒரு மத்திய அரசு கம்பெனி தான். இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். இதுல இருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் இந்த ட்ரைனிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா, நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் நாட்ஸ் த்ரூ போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போர்ட் சதர்ன் ரீஜன் இந்த ஃபாலோவிங் டிசிப்ளின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாங்க என்னென்ன வேகன்சிஸ் எந்தெந்த டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேட்டகரி 1ல பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப். இதுல என்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டிஃபன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,500 கொடுக்குறாங்க. இதோட டியூரேஷன் 1 இயர் தான். ஒரு டிசிப்ளின்ஸ்க்கு எவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. இசிஇ படிச்சவங்களுக்கு 29 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு 25 வேகன்சிஸ், ட்ரிபிள்இக்கு 5 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 3 வேகன்சிஸ், சிவிலுக்கு 2 வேகன்சிஸ், மொத்தமாக உங்களுக்கு 64 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ல. இப்போ கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். இதுல டிப்ளமோ அப்ரண்டிஸ் படிச்சவங்க தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோல 2 டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டிபெண்டா 12,500 கொடுப்பாங்க மாசம். இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் தான். ஈஸியில் டிப்ளமோ பண்ணியிருக்கவங்க 5 வேகன்சி இருக்கு, மெக்கானிக்கலுக்கும் 5 வேகன்சிஸ் இருக்கு, மொத்தமா 10 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷனல் அப்ரண்டிஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, கேட்டகரி நம்பர் 3. இதுல யார் அப்ளை பண்ணலாம், பிகாம், பிபிஏ, பிபிஎம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 கொடுக்குறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மொத்தமா 10 வேகன்சி எடுக்கிறாங்க ஓவராலாவே. ஓகேவா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கேண்டிடேட் மஸ்ட் பி இன் சதர்ன் ரீஜன். நீங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த ரீஜனில் நீங்க இருக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா இந்த இதுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிருக்கவங்க ஃபுல் டைம் ரெகுலர்ல இது பண்ணிருக்கணும். நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் 1/4/2021. அதுக்கு ஆஃப்டர் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேண்டிடேட்டோட அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஃபார் SC ST கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் ஃபார் OBC கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 இயர்ஸ் ஃபார் PWD கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க கிராஜுவேஷன் டிப்ளமோ இருந்தீங்கன்னா அதுல ஜென்ரல், OBC, EWS பர்சன்டேஜா இருந்தீங்கன்னா 60% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் டிகிரியில. SC ST கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா மினிமம் நீங்க 50% ஸ்கோர் பண்ணிருந்தா போதும். பிகாம்க்கு தனியா கொடுத்துருக்காங்க. பிகாம், பிபிஏ, பிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 50% நீங்க டிகிரியில எடுத்திருந்தாலே உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அண்டர் NATS ஆர் NAPS இன் எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? கேண்டிடேட்ஸ் ஹேவ் அக்வைர்ட் பர்சூயிங் ஹையர் குவாலிஃபிகேஷன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PG டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க, MTech, MCom இந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதுவும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஆர் மோர் தென் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்களும் நாட் எலிஜிபிள் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம், நீங்க இப்போ டிகிரி முடிச்சுட்டு டேரக்டா நீங்க இப்போ நான் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நீங்க டேரக்டா இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் மார்க்ஸ் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிஜிபி இருந்ததுன்னா அது நீங்க கிரேட் சிஸ்டம்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு இமெயிலில் உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா?
இது வந்து இப்போ வந்து ஷார்ட் டைம் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இங்கே வந்து கேண்டிடேட்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வந்து கம்ப்யூட்டராக நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா, பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ஷார்ட் டைம் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ட்ரைனி இன்ஜினியர் ஒன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ஜிஏடியில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ட்ரைனி இன்ஜினியராக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான், அதோட வேலிடிட்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஜினியரிங் ஒன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. அது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான். உங்களுக்கு 100 மார்க்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 35% ஃபார் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் அவங்க 35% ஸ்கோர் பண்ணால் போதும். 30% ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து 30% ஸ்கோர் பண்ணால் போதும். அப்புறம் இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இன்ஜினியரிங் ஒன்றுங்கிற மாதிரி போஸ்டிங்கில் போட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் மெரிட், உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் வந்ததுலேருந்து நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் இயர்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 30,000 பெர் மந்த் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். உங்களுக்கு மொதல் வருஷம் வந்து 30,000 கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் வந்து 35,000 கொடுக்குறாங்க. தென் உங்களுக்கு 2 இயர்ஸாக ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு 1 இயர் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 3rd இயர் வந்து நீங்கள் 40,000 ஏர்ன் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒரு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. கன்சாலிடேட் அமௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அட்டையர் அலவன்ஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ், ஃபுட்வேர், உங்களுக்கு ஷூவு, அந்த யூனிஃபார்ம்க்கான சார்ஜஸ் அதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அட்வான்ஸ் ட்ரைனிங் ஃபார் டெக்னீஷியன், இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து வந்து கிராஜுவேட்டுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனல் அப்ரண்டிஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 1 இயர் ட்ரைனிங் நீங்கள் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் நீங்கள் டேரெக்டாக போக முடியும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ் தான், சேம் அதே தான். 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் 50% ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரைனிங் ஃபார் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் மெரிட். உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரைனிங்காக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு பெர் மந்த் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர். தென் 26,000 அடுத்த செகண்ட் இயருக்கு உங்களுக்கு 26,000 கொடுப்பாங்க. அட்வான்ஸ் ஆப்ஷனல் ட்ரைனிஸ்க்கும் உங்களுக்கு இந்த வேல்யூபிள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22,000 பெர் மந்த் கொடுத்துரும். ஆப்ஷனல் ட்ரைனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிகாம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் இது கண்டக்ட் பண்ணுறாங்க டெஸ்ட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 பெர் மந்த். சேம் கேட்டகரி தான். சேம் நீங்கள் அதே 100 மார்க்ஸ் ரைட் பண்ணுவீங்க. அதே 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 22,000 கொடுக்குறாங்க. அடுத்த இயருக்கு வந்து 23,000 கொடுக்குறாங்க. இந்த டெக்னீஷியன் அண்ட் ஆப்ஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஓவரால் 8,000 பே பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் யூனிஃபார்ம் சார்ஜஸ்க்கு பே பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் என்ரோல். நீங்கள் வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் நேட்ஸில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் போய் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சார்ஜபிள் பேஸ் தான். நீங்கள் வந்து காசு கட்டி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அக்காமடேஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு வந்தீங்கன்னா, ஓகேங்களா, அப்ரண்டிஸ்ஷிப் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போனால் உங்களோட 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். 12th மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமிஸ்டர் மார்க் கார்டு கொடுக்கணும். கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் டிகிரி அது கொண்டு போகணும். உங்களோட ஆதார் கார்டு, தென் கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ் தான் உங்களோட ஜாதி சான்றிதழ் கொண்டு போகணும். சிஜிபி கன்வர்சேஷன், நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து சிஜிபியில் இருப்பீங்க, அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் அது தேவைன்னா நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாக்கின் செலெக்ஷன் வென்யூ எப்பன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், சென்னை நந்தம்பாக்கத்துலாம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஷெடியூல் வந்து டேட் கொடுத்துட்டாங்க. டிப்ளமோ இசிஎன் மெக்கானிக்கல் அண்ட் பிகாம் பிபிஏ பிபிஎம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டாங்க. 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9 மணிக்கு நீங்கள் வாக்கின் போகிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அதோட நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வித்தின் அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். டிப்ளமோ இசிஐ மேக் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி போகிற மாதிரி இருக்கும் காலையில் 9:30 மணிக்கு. டிப்ளமோ இசிஎன் மேக் பிகாம் பிபிஏ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிசிப்ளினுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி போகணும் வாக்கின். அவங்களுக்கு எப்போ காலையில் வந்து 9:30க்கு போகிற மாதிரி இருக்கும்.
தென் பிஇ பிடெக் இசிஇ, பிஇ பிடெக் ட்ரிபிள் இ, பிஇ பிடெக் சிஎஸ்சி இந்த டிசிப்ளின் இருக்கவங்க வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு காலையில் சேம் 9:30 தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04422338135. ஓகேவா? இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிப்ளமோ, பிகாம், பிபிஏ, பிபிஎம், அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இதுவும் நீங்கள் கையில் நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் நேட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பா பாருங்க, நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட நம்பர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலாக கொடுக்கணும். நீங்கள் கிராஜுவேஷன் ட்ரீம், நீங்கள் பிஏ, பிடெக்கா, டிப்ளமோவா, பிகாமா, பிபிஏவா, பிபிஎம் எது நீங்கள் படிச்சீங்க நீங்கள் கொடுக்கணும். அதில் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் தனியாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிடெக்காக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கலா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும், சிவிலா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பர்சன்டேஜ், கிராஜுவேஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் கம்ப்ளீட், நீங்கள் எப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிங்க அதோட மந்த்தும் அதோட இயரும் கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸை கொடுங்க. உங்களோட பின்கோடை கொடுங்க. உங்களோட கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர், யார் அப்ளை பண்ண போறீங்க அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர். சரிங்களா? இதெல்லாம் கொடுங்க. டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ இதில் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஜென்ரலா, எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப் என்னன்னு கொடுங்க. உங்களோட ரிலீஜன் கொடுங்க. உங்களோட மதர் டங் கொடுங்க. எனி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கோர்ஸ் நேம் ஏதாவது கொடுங்க. எமர்ஜென்சி, உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் ஏதாவது வந்து கொடுத்துட்டு கீழே உங்களோட சைன், உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா மேலே சொன்ன அந்த 10th 12th இந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் வித் இது ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த வாக்கின் டிரைவ்க்கு நீங்கள் போக வேண்டியதான். உங்களை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதோட அப்ளை வீடியோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நேட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அது நீங்கள் கேட்டாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.